அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செல்வந்தராவது எப்படி என்கிற டைட்டில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மிக முக்கியமாக நம்ம ஒரு 1500 மாதம் போட்டுட்டு இருந்தால் ஒரு 15 வருஷம் 15% இன்ட்ரெஸ்ட்டு 1 கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அந்த 15 வருஷத்தில் என்னென்னா எப்படி எந்தெந்த ஃபண்டுங்க எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கோசரம் எடுத்திருக்கேன். அந்த புள்ளி விவரங்களை பார்ப்போம். லார்ஜ் கேப் ஆர் ப்ளூ சிப்பில் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு, நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி டாப் 100 ஃபண்டு, ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு, இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 15%லேருந்து 20% வரைக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த மிட் கேப்பில் பார்த்துக்கலாம். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு, டாட்டா மிட் கேப் ஃபண்டு, ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் மிட் கேப் ஃபண்டு, இது 3 பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 20% வரைக்கும் கொடுத்துருக்கு 15 வருஷத்தில். ஸ்மால் கேப் ஃபண்டில் நிப்பான் ஸ்மால் கேப், ஆக்சிஸ் ஸ்மால் கேப், ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப், இது 20%லேருந்து 25% வரைக்கும் கொடுத்துருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே அப்ளிகேஷன் இறக்கி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு அவசர தேவை, நீங்கள் ஒரு ரெடீம் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த ரெடீம் பட்டனை அழுத்தினீங்கன்னா அந்த பர்டிகுலர்ஸ் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். அதனால் பணத்துக்கு முழு பாதுகாப்பு இருக்குது. இதை செபி கண்காணிக்குது. நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்கள் முதலீட்டின் மூலமாக நீங்கள் பெரிய செல்வந்தராயிடலாம். அதை அந்த 3 ஃபண்டையும் 3ஆக பிரித்து போடுங்க. ஏன்னா திடீர்னு ஸ்மால் கேப் கொஞ்சம் குறைஞ்சாலும் மிட் கேப் காப்பாற்றிவிடும், மிட் கேப் குறைஞ்சாலும் அந்த லார்ஜ் கேப் உங்களை காப்பாற்றிவிடும். இப்படி பிரித்து போடும்போது தான் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக முடியும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும். இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது இந்த காணொலியை நீங்கள் எல்லாம் நான் ஃபஸ்ட்லேருந்து பேசியிருக்கிற காணொலி எல்லாமே சேவ் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. ஏன்னா இதை மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக முடியும். உங்கள் மன வலிமையை அதிகப்படுத்திக்க முடியும். ஏன்னா நான் எல்லா புக்ஸையும் இப்போ அந்த காப்பியர் புக்கெலாம் 4 புக்கு தான் இருக்குது. அதை பற்றி பின்னாடி விரிவாக பேசலாம். அந்த 4 புக்கையும் ஒவ்வொரு புக்கையும் 100 முறை படிச்சிட்டேன். 100 முறை படிச்சிருக்கேன்னா எவ்வளோ அதில் ஆராய்ஞ்சிருப்பேன்னு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் எங்கெங்கே நீங்கள் டவுட் வருதோ அந்த காணொலியை திருப்பி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக முடியும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அது ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்கேன். ப்ராப்பர்ட்டி இந்த ரியல் எஸ்டேட்டில் மக்கள் 55% பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோல்டில் ஒரு 13% பண்ணியிருக்காங்க. எஃப்டி அண்ட் ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் பேங்கில் பண்ணுறது ஒரு 15% பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷேர்ஸில் ரொம்ப கம்மி தான், ஒரு 5% பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வெறும் 10% தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இடம் வேக்கண்டாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய செல்வந்தராகக்கூடிய இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சிறப்பான முதலீடு. அது அதர்ஸ் 2%, மொத்தம் 100%. அதனால் நீங்கள் இந்த வீடியோவெலாம் கரெக்டாக வச்சுருந்து முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக முடியும். இந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் உங்கள் மனமாற்றங்கள் ஏற்படும், உங்களுடைய எண்ணங்கள் மேம்படுத்தப்படும், அதே சமயத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும். நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ விலைவாசி உயர்வை பற்றி ஒரு புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 ரூபா நீங்கள் இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு இன்றைக்கி 100 ரூபா. அப்போ இன்ஃப்ளேஷன் அந்த விலைவாசி ஏற்றத்தில் நம்ம மதிப்பிழக்குது, நம்மளுடைய ரூபாய் மதிப்பிழக்குது. அதுக்கு மேலே நம்ம முதலீடு பண்ணும்போது தான் அந்த 4.5 to 5% இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம முதலீடு பண்ணும்போது தான் நம்ம முதலீடு பெருகுது. நாம் சீக்கிரம் செல்வந்தர முடியும். அதனால் உங்களுக்கு சிறந்த இது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள். இந்த ஷேர்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம ரிஸ்க்கு.
அதையும் நம்ம கவனமாக கையாண்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த இதை வந்து மியூச்சுவல் ஃபண்டை எல்லாமே செபி வந்து கண்காணிக்குது. மத்திய அரசு நிறுவனம் செபி வந்து கண்காணிக்குது. நீங்கள் எதுக்கும் பயப்படவும் தேவையில்லை. நம்ம நாடு தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு, எதுக்கு கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஒரு ஸ்லோகத்தை ஃபார்ம் பண்ணிக்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் சுவர் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று ஃபார்ம் பண்ணிங்க. அந்த மாதிரி ஸ்லோகத்தை தான் நான் ஃபார்ம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஸ்லோகத்தை அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. எல்லையில்லா பேரறிவான இறைவன் உதவியுடன் நான் ஆரோக்கியமாக 100 வயது வரை வாழணும் அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 10 முறை, 20 முறை, 50 முறை, 100 முறை சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் உள் மனசில் பதிஞ்சிடும். உள் மனசில் பதிஞ்சிட்டாவே எல்லா மூளைக்கு போகும். மூளை நரம்பு எல்லாமே தூய்மை அடையும். நம்ம எண்ணங்கள் தூய்மைப்படுத்தப்படும். நம்ம செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள். அதனால் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கையாளுங்க. இதெல்லாம் வந்து அதே சமயத்தில் உங்கள் எந்த வயசாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம நாடு வந்து சராசரியாக ஒரு 75 to 80 வயசு வரைக்கும் நம்ம உயிர் வாழலாம். நம்ம எக்ஸசைஸை மேற்கொள்ளணும். முதல் எக்ஸசைஸ் ஒரு ராஜயோகம் உள்ள எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா யோகாசனம் அண்ட் தியானம், அந்த மூச்சு பயிற்சி. அதுதான் உலகத்திலே நம்பர் 1. மற்ற நாடுகளாமல் அதை ஏற்றிச்சு. அதுக்கு அடுத்தது 8 போடுறது. இந்த வாக்கிங்கில் போகும்போது 8 போடுறது. இது ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பண்ணினாவே ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிறதுக்கு சமமாயிடுது. அதே மாதிரி இந்த ப்ரெஷர்லாம் குறையுது. 3வது வந்து வாக்கிங் போகிறது. அது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். 4வது நம்ப முடியலையா, ஒரு சாதாரணமான எக்ஸசைஸ். யூடியூப்பில் நிறையா போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமான எக்ஸசைஸ் இருக்குது. முட்டியிலேருந்து அத்தனை பாகங்களும் இயங்கிறதுக்கு உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏதாவது ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோய் குணமாகிற அளவுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. அதை கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 60 வயசு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 20 வருஷம் வரைக்கும் வாழணும்னு நினைங்க. அந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எல்லையில்லா பேரறிவான் இறைவன் உதவியுடன் நான் ஆரோக்கியமாக 100 வருஷம் வாழணும். ஓகேவா? அதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் 20 வருஷம், 60 வயசுலேருந்து இன்னும் 20 வருஷம், 80 வயசு வரைக்கும் வாழலாம். நீங்கள் உங்கள் முதலீடுகளை நன்றாக உங்கள் சேமிப்பை முதலீடு பண்ணி நீங்கள் செல்வந்தராகலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் 85 வயசு வரைக்கும், 85 வயசு இருக்குது. அவர் வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கார். அதாவது 50 வருஷமாக இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கார். அதனால் நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க. நம்மளுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு எதுவும் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நோய் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த நோய் வந்துருச்சான்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க. நேரத்துக்கு டேப்லெட் எடுத்துங்க. நன்றாக உடற்பயிற்சி செய்யுங்க. நான் சொல்கிற இந்த சுலோகத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழலாம். அதே மாதிரி இதை நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ என்னுடைய காணொலி வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நான் வந்து 1982லேருந்து யோகா, தியானம், இந்த 8 போடுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்களும் நீண்ட நாள் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும்னு இறைவனை பிரார்த்திக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.